இப்போ ஒரு பைலட் ஆகணும் அப்படின்றது எல்லாரோட கனவா இருக்கலாம். படிக்கலாம், தப்பு கிடையாது. இந்தியாவிலும் படிக்கலாம், நீங்க அப்ராட்லயும் படிக்கலாம். இப்போ அப்ராட்ல படிக்கிறீங்க, நான் இந்தியால வந்து நான் நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண போறேன், நான் வந்து ஃபிளை பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சில கன்வர்ஷன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஜெனரலா ஒரு பைலட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 பேப்பர், இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த 4-5 பேப்பர்ல வந்து ஒரு பேப்பர் ஏர் நேவிகேஷன் சொல்லுவாங்க, மீட்டியரோலஜி பேப்பர்னு சொல்லுவாங்க, டெக் ஜெனரல், டெக் ஸ்பெசிபிக்னு ஒரு சில பேப்பர்ஸ் இருக்கு, ஜெனரல் அப்படின்றது இருக்கு. சோ அப்புறம் ஏர் ரெகுலேஷன் பேப்பர்னு இருக்கு. கரெக்ட், ஏர் ரெகுலேஷன் பேப்பர் இருக்கு. இப்ப கன்வர்ஷன் எக்ஸாம்னு சொல்லும்போது ஒரு காம்போசிட் பேப்பர் ஆயிடும். அதாவது ஏர் நேவிகேஷனும் மீட்டியரோலஜி பேப்பரும், அப்புறம் ஏர் ரெகுலேஷன்ஸ் படிக்கலாம். ஆர்டிஆர் இருக்கு, சோ டெலிபோனிக் பத்தி படிக்கிறது. இப்போ ஒரு சாரி இப்போ ஒரு பைலட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்ல ஒரு 200 மணி நேரம் அவங்க விமானத்துல பயிற்சி பெறணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா செஸ்னா 152, 172 சீரீஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது சிங்கிள் இன்ஜின் இருக்கு. அப்புறம் டைமண்ட் வேரிஸ்ல இருக்கு, நிறைய சீரீஸ்ல இருக்கு. சார் கரெக்ஷன். சோ அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்லயும் சிங்கிள் இன்ஜின் இருக்கு, மல்டி இன்ஜின் இருக்கு. அதே போல பைப்பர் செனகான் இருக்கு, பார்ட்டினேவியான் இருக்கு, மல்டி இன்ஜின்ஸ். இதுல எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு சிமுலேட்டரும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்பிடென்ட் வந்துடும். சோ இந்த மாதிரி கான்பிடென்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க தாராளமா போகலாம். இன்னொன்னு, இப்போ பைலட் அப்படின்னு சொல்றாங்க, அதே போல பைலட்டுக்கும் உங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. டிஃபிகல்டிஸ் அப்படின்றது வந்து அதே போல சிடிடிஎல் தான். அவங்களுக்கும் லே ஓவர் இருக்கும். சோ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துறோம் இல்லையா? சோ அதே போல அவங்களுக்கு இருக்கு. சோ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும், அப்சர்வரா போகணும் இல்லையா? சோ ஸ்கோப்னு நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போது இதுல பெரிய ஸ்கோப் இருக்கு. ரெண்டாவது, எந்த ஒரு குழந்தையுமே பைலட் படிக்கணும்னு ஆசைப்படுறது பெரிய விஷயமா இருந்தா கூட அவங்க முக்கியமா பிசிக்ஸும் மேக்ஸும் படிக்கணும். சோ ஒரு 10th கிளாஸ்ல இருந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நான் டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும் சார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனரலா சயின்ஸ் படிக்கணும். சோ பைலட்டுக்கு வந்து பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுத்துலயுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 சொல்லுவாங்க பர்சன்டேஜ், ஒரு 55+ எடுத்திருந்தா அந்த புள்ள ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ எல்லாமே ஏர்கிராஃப்டே வந்து நேச்சர் கொடுத்த வரும் அது. சோ அது ஃபர்ஸ்ட் கிளாஸா பறக்க விடுறாங்க இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் அதை கண்டுபிடிச்சு இருக்காங்கன்னா முக்கியமா அது பிசிக்ஸ் சப்போர்ட் தான். கண்டிப்பா அந்த பார்த்துள்ள பிசிக்ஸ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் நல்ல மார்க் எடுத்திருந்தா நல்ல வாய்ப்பு. சோ இது தவிர்த்து வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? Thank you so much, sir. Welcome.